إن الحمد لله نحمده تعالى ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الكلام كلام الله وخير الهدى هدى محمد رسول الله صلى الله عليه وآله وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, அல்-இமாம் புகாரி வல் இமாம் முஸ்லிம் ரஹிமஹுமுல்லாஹ் அவர்கள் ஸஹீஹ் அல்-புகாரிலும் ஸஹீஹ் முஸ்லிமிலும் பதிவு செய்த ஹதீஸ், எங்களுடைய தாயான உம்முல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு சம்பவத்தில் அபூ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு நுழைந்த போது இரண்டு பெண்கள், சிறிய பெண்கள், அன்சார் சஹாபாக்கள் கிட்டே அவர்களைச் சேர்ந்த இரண்டு சிறிய பெண்கள் அன்சார்கள் யௌம புஆத் என்ற தினத்தில் கூறிய சில கவிதைகளை கூறி பாடிக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிவத்தின் பால் திரும்பி படுத்தவராக இருந்தார். வந்த அபூ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதனை செவிமடுத்த போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வீட்டில் ஷைத்தானின் இசைக்கருவிலா, ஷைத்தானின் இசை கருவிகளா என்று கேட்டார். அப்பொழுது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி அபூ பக்கரை நோக்கி கூறினார்கள், அபூ பக்கரே, ஒவ்வொரு சமூகத்துக்கும் அவர்களுக்குரிய பெருநாள்கள் இருக்கின்றது. அவர்கள் கொண்டாடக்கூடிய பண்டிகைகளும் பெருநாள்களும் இருக்கின்றது, அவர்களுக்குரியது. இதுவே நமது பெருநாள். இன்றைய தினம் நமது பெருநாள். எனவே அவர்களை நீங்கள், அந்த பெண்களை விட்டுவிடுங்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சகோதரர்களே, இந்த ஹதீஸிலிருந்து நாங்கள் பெறக்கூடிய
முக்கிய படிப்பினை ஒன்று என்னவென்றால், அல்லாஹ் தபாரக வ தஆலா எங்களுக்கு முஸ்லிம்களுக்கு என்று சில நாட்களை பெருநாள்களாக பண்டிகைகளாக நியமித்துள்ளான் சுப்ஹானஹு வ தஆலா. எவ்வாறு அல்லாஹ்வை நிராகரித்து அல்லாஹ்வுடைய ஷரீஅத்துக்கு முரணாக முஸ்லிம் அல்லாத காஃபிர்கள் அவர்களுக்கு என்று சில நாட்களை பெருநாள்களாக நியமித்து பண்டிகைகளாக கொண்டாடி வருகிறார்களோ, அது அவர்களுக்குரிய பண்டிகைகளும் பெருநாள்களும் என்று ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸில் திட்ட தெளிவாக கூறி காட்டியுள்ளார். அல்லாஹ் எங்களுக்கு என்று அழகிய பெருநாள்களை உருவாக்கி தந்துள்ளான். முஸ்னதுல் இமாம் அஹ்மத் அதிலே வரக்கூடிய முக்கிய ஒரு ஹதீஸ், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். சஹீஹான ஹதீஸ். அல் இமாம் அல் அல்பானி வல் வாதிஇ என்ற இமாம்கள் சஹீஹ் என்று கூறிய ஹதீஸில், ரசூலுல்லாஹ் மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்து வந்தபோது மதீனாவாசிகள் 2 தினங்களில் விளையாடக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், இந்த 2 தினம் என்ன தினங்களாக உங்களுக்கு மத்தியில் இருக்கின்றது என்று கேட்டபோது சஹாபாக்கள் கூறினார்கள், இந்த 2 தினங்கள் ஜாஹிலியா காலத்தில் நாங்கள் விளையாடக்கூடிய 2 தினங்களாக, அதாவது பெருநாளாக பண்டிகை தினங்களாக இருந்தது என்று கூறியபோது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்னல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ் அவற்றுக்கு மாற்றாக உங்களுடைய இந்த ஜாஹிலியத்து பண்டிகைகளுக்கு, இந்த ஜாஹிலியா காலத்தில் இருந்த பெருநாள்களுக்கு மாற்றாக அவற்றைகளை விட சிறந்த 2 நாட்களை உங்களுக்கு வழங்கியுள்ளார். ஈதுல் அத்ஹா, ஈதுல் ஃபித்ர் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே சகோதரர்களே, இந்த ஹதீஸில் இருந்தும் நாங்கள் பெறக்கூடிய முக்கிய ஒரு படிப்பினை என்னவென்றால், இந்த பெருநாள் தினங்கள் பண்டிகைகள் என்பது நாங்களாகவே எடுத்துக்கொள்ள வேண்டிய பெருநாள்கள் அல்ல. அது அல்லாஹ்வினால் ஷரீஅத் மூலமாக, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நியமிக்கப்பட்ட முக்கிய, அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முக்கிய தினங்கள். அவைகளில்தான் எங்களுக்கு உரிமை இருக்கின்றது, எங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது நாங்கள் பெருநாள்களாக பண்டிகைகளாக எடுத்து கொண்டாடுவதற்கு. அதேபோல் சகோதரர்களே, எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நியமித்துள்ள இன்னும் ஒரு முக்கிய தினம், பெருநாளாக நியமித்துள்ள முக்கிய தினம் என்னவென்றால் யௌமுல் ஜும்ஆ, ஜும்ஆ தினம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜும்ஆ தினத்தில் கூறினார்கள், நிச்சயமாக இன்றைய தினத்தில் உங்களுக்கு 2 பெருநாள்கள், அதாவது வருட பெருநாளும் ஒரு கிழமைக்கு வரக்கூடிய ஜும்ஆ பெருநாளும் ஒன்று கூடியுள்ளன. எனவே நாங்கள் ஜும்ஆ தொழுவை நிலைநாட்டுவோம், தொழுவிப்போம். யாருக்கெல்லாம் விருப்பமோ அவர் வந்து கலந்து கொண்டு அந்த ஜும்ஆவை செவிமெடுத்து, குத்பாவை செவிமெடுத்து ஜும்ஆ தொழுவை எங்களோடு தொழுந்து கொள்ளலாம் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே சகோதரர்களே, அல்லாஹ் தபாரக வ தஆலா எங்களுக்கு முஸ்லிம்களுக்கு நியமித்துள்ள இன்னும் ஒரு முக்கிய
பெருநாள் தினம் பண்டிகை என்னவென்றால் ஒவ்வொரு கிழமையிலும் வரக்கூடிய பெருநாள் யௌமுல் ஜுமுஆ. இந்த ஜுமுஆ தினமானது யஹூதுகளுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் அதனை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்துக்கு, இஸ்லாமிய உம்மத்துக்கு இந்த தினத்தை, ஜுமுஆ தினத்தை ஒரு அருளாக, ஒரு பேரருளாக நியமித்துள்ளான். ஸஹீஹ் அல்-புகாரிலையும் முஸ்லிம்லையும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் இறுதியானவர்கள், உம்மத்துகளிலே, சமூகங்களிலே நாங்கள் இறுதியானவர்கள். ஆனால் கியாமத்து நாளில் முன்னோடிகளாக இருப்போம், முந்திக் கொண்டவர்களாக இருப்போம். நமக்கு முன்ன அவர்களுக்கு வேதம் வழங்கப்பட்டது, யஹூதுகளுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும். அவர்களுக்கு பிறகே அந்த வேதம் எங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது, கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தினம், ஜும்ஆ தினம், அவர்களுக்கு கட்டாயமாகப்பட்ட நாள் ஆகும். ஆனால் யஹூதுகள், கிறிஸ்தவர்கள் அதில் அவர்கள் கருத்து வேறுபட்டார்கள். அதனை ஏற்றுக்கொள்ளாமல் கருத்து வேறுபாடுபட்டார்கள். ஆகவே அல்லாஹ் எங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நாளுக்கு, ஜும்ஆ தினத்துக்கு திசை நடத்தினான். சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்தான் அந்த நாளுக்கு, ஜும்ஆ தினத்துக்கு. எனவே அந்த தினத்தை எங்களுக்கு வழங்கிவிட்டான் ஒரு பெருநாளாக என்ற கருத்தை ரசூலுல்லாஹ் கூறி காட்டுகிறான். எனவே இந்த தினத்தில் அவர்கள், யஹூதுகள், கிறிஸ்தவர்கள் எங்களை பின்பற்றுவார்கள். யூதர்களுக்கு நாளை, அதாவது சனிக்கிழமை, கிறிஸ்தவர்களுக்கு அதற்கு பிறந்த நாளில், அதாவது ஞாயிற்றுக்கிழமை என்ற அவர்கள் எங்களுக்கு பிறகுதான், ஜும்ஆ தினத்துக்கு பிறகுதான் அவர்களுடைய அந்த தினம் வரும் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே சகோதரர்களே, இந்த பெருநாள் தினங்கள், பண்டிகைகள் என்பது நாங்களாகவே உருவாக்கிக் கொள்ளக்கூடிய தினங்கள், பெருநாள்கள் அல்ல. மாறாக இவைகள், இந்த நாட்கள் அல்லாஹ்வினால், அவனுடைய சுப்ஹானஹு வ தஆலா தூதரினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியமிக்கப்பட்ட தினங்களாகும். அதேபோல் உக்பத் இப்னு ஆமிர் அல்-ஜுஹனி என்ற சஹாபி அறிவிக்கக்கூடிய ஹதீஸில் ரசூலுல்லாஹ் கூறினார், யௌமு அரஃபா, யௌமுன் நஹர், அய்யாமுத் தஷ்ரீக், அரஃபா தினம், அதேபோல் யௌமுன் நஹர் தினம், ஈதுல் அத்ஹா, துல்ஹிஜ்ஜாவுடைய 10வது தினம், பெருநாள் தினம், அதற்கு பின்னே வரக்கூடிய அய்யாமுத் தஷ்ரீக், 3 தினங்கள், இவைகள் அனைத்தும் எங்களுடைய பெருநாள் தினங்களாகும். ஈதுனா அஹ்லல் இஸ்லாம், இஸ்லாமிய மக்களே, இந்த அனைத்து தினங்களும், 5 தினங்களும் எங்களுடைய பெருநாளாகும் என்று ரசூலுல்லாஹ் கூறினார். அய்யாமு அக்லின் வ ஷுர்ப், இந்த தினங்களில் நீங்கள் உணவுகளை கொண்டு, குடித்து, சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்து கொள்ள வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தை உற்சாகப்படுத்துகிறார். எனவே இந்த ஹதீஸிலும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு நியமிக்கப்பட்ட இந்த பெருநாள் தினங்களை தெளிவுபடுத்தி காட்டுகிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, நாங்கள் இன்றைய தினங்களில்
முஸ்லிம்களை பார்க்கிறோம், சில முஸ்லிம்களை, பல முஸ்லிம்களை பார்க்கிறோம். அவர்கள் காபிர்களுடைய பெருநாள்கள் வரும்போது அந்த பெருநாள்களில் அவர்களும் கலந்து கொண்டு கொண்டாடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். கிறிஸ்துமஸ் ஆக இருந்தாலும் சரி, நியூ இயராக வரக்கூடிய அந்த காபிர்களுடைய வருடத்தின் முதல் தினம் நியூ இயர் என்று சொல்லக்கூடிய அந்த தினத்திலும் கூட பல்வேறுபட்ட முஸ்லிம்கள் அந்த நியூ இயர் தினத்தை எடுத்து கொண்டாடக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள், பெருநாளாக எடுத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த செயல் ஒரு மிகவும் பெரிய பிழையான செயலாக இருக்கின்றது. ரசூலுல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களுக்கு, அல்லாஹ்வுடைய ஷரீஅத்துக்கு முரணான ஒரு செயலாக இருக்கின்றது. அந்த காபிர்களை, யகூதுகளை, கிறிஸ்தவர்களை பின்பற்றி அவர்களுக்கு ஒப்பாக நாங்கள் இந்த மாதிரி தினங்களில் பெருநாள்களை கொண்டாடி வருவது, நியூ இயர் தினத்தில் பெருநாளை கொண்டாடுவது, அந்த நாளை ஒரு பெருநாளாக எடுத்து நாங்கள் மகிழ்ச்சி அடைந்து சந்தோஷப்பட்டு உணவுகளை எடுத்து புதிய ஆடைகளை அணிந்து இந்த மாதிரி செயல்களை நாங்கள் பெருநாளாக செயல்படுத்துவது, இது முற்றிலும் எங்களுடைய மார்க்கத்துக்கு முரணான ஒரு செயலாக இருக்கின்றது. நியூ இயர் என்பது சகோதரர்களே, பாரிசிகளால் பெர்ஷியன் நாட்டில் இருந்த யகூதுகளுக்கு, நசாராக்களுக்கு முன்னிருந்த நெருப்பை வணங்கி வந்த, அந்த இணை வைத்து வந்த, அல்லாஹ்வுக்கு இணை வைத்து வந்த காஃபிர்களோட அவர்கள் மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு தினம். அந்த தினத்துக்கு நைரோஸ் என்று கூறுவார்கள். அதாவது புதிய ஒரு தினம், புதிய வருடத்தில் புதிய தினம் என்ற பெயர் நைரோஸ் என்று கூறுவார்கள் அவர்களுடைய பாஷையில், புதிய தினம். எனவே இந்த நெருப்பை வணங்கி வந்த இணை வைப்பாளர் முஷ்ரிக்கீன்களுடைய வழியை பின்பற்றியவர்கள்தான் இந்த யகூதுகளும் நசாராக்களும். அந்த தினத்தை அவர்களும் ஒரு பெருநாளாக நியூ இயர் என்று கூறிக்கொண்டு அந்த நெருப்பை வணங்கி வந்தவர்களை பின்பற்றக்கூடியவர்களும் அந்த தினத்தை ஒரு பெருநாளாக எடுத்துக் கொண்டார்கள். எனவே சகோதரர்களே, நியூ இயர் என்பது முஸ்லிம்களுக்கு ஒரு நியூ இயர் அல்ல, ஒரு பெருநாள் அல்ல, ஒரு புதிய தினம் அல்ல. மாறாக சஹாபாக்கள் கூட ஹிஜ்ரி கலண்டரிலே முதல் தினமாக முஹர்ரம் மாதத்தின் முதல் தினத்தை வருடத்தின் முஸ்லிம்களுடைய வருடங்களில் முதல் தினமாக நியமித்த போது அதனை பெருநாளாக எடுத்துக் கொள்ளவில்லை. எனவேதான் நீங்கள் பார்க்கலாம், முஸ்லிம் சமூகங்கள் அவர்களுக்கு அறிவிக்கக்கூடியவர்கள், குர்ஆனையும் சுன்னாவையும் அறிந்தவர்கள், உலமாக்களுடைய உபதேசங்களை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள், முஹர்ரம் மாதத்தில் முதல் தினம் வரும்போது அதனை பெருநாளாக கொண்டாட மாட்டார்கள். ஏன்? அதனை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து ஒரு பெருநாளாக எங்களுக்கு நியமித்து தரவில்லை. எனவேதான் நாங்கள் அதனை ஒரு பெருநாளாக கொண்டாடிக் கொள்ளாமல் இருக்கிறோம். அப்படி இருக்கும் நாங்கள் எவ்வாறு காபிர்களால் நியமிக்கப்பட்ட ஒரு நாளை எடுத்துக்கொண்டு பெருநாளாக கொண்டாடலாம், ஒரு பண்டிகையாக கொண்டாடலாம் என்பதனை நாங்கள் கேட்டு ஆழ்ந்து சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இது அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக இருக்குமா
அல்லாஹ் பொருந்திக் கொள்ளக்கூடிய, அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு செயலாக இருக்குமா, இல்லாவிட்டால் அல்லாஹ்வுடைய சாபத்தையும் கோபத்தையும் கொண்டு வரக்கூடிய ஒரு கேடான கேவலமான ஒரு செயலாக இருக்குமா? சந்தேகமில்லாமல் சகோதரர்களே, எத்தனையோ ஆதாரங்களை நாங்கள் முன்வைத்து பார்த்தால் இது அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு முரணாக வரக்கூடிய ஒரு செயலாக இருக்கின்றது. எனவே நாங்கள் அனைத்து முஸ்லிம்களுக்கும் கொடுக்கக்கூடிய உபதேசம் என்னவென்றால், இந்த மாதிரி காஃபிர்களுடைய பெருநாள்களும் பண்டிகைகளும் வரும்போது நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். அதேபோல் உங்களுடைய குடும்பங்களுக்கும் ஒரு எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கும் நல்ல படிப்பினைகளை கொடுங்கள், நல்ல உபதேசங்களை கொடுத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் இவ்வாறு காஃபிர்களுக்கு ஒப்பாக காஃபிர்களை பின்பற்றி இந்த பெருநாள்களில் அவர்களோடு சேர்ந்து கலந்து அதனை கொண்டாடிக் கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்ற அந்த உபதேசத்தை நாங்கள் மற்றவர்களுக்கு எத்தி வைக்கக்கூடியவர்களாக, எங்களுடைய பிள்ளை மக்கள்களுக்கு, மனைவி மக்கள்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். சகோதரர்களே, பெருநாள் என்பது ஒரு முக்கிய ஒரு சம்பவமாகவும் இந்த தீனுடைய முக்கிய தெளிவான வெளிப்படையான ஒரு அடையாளமாகவும் இருக்கின்றது. அல்லாஹ் தபாரக வ தஆலா கூறுகிறான், ذَلِكَ وَمَن يُعَظِّمْ شَعَائِرَ اللَّهِ فَإِنَّهَا مِن تَقْوَى الْقُلُوبِ. நிச்சயமாக அது யார் அல்லாஹ்வுடைய வெளிப்படையான அடையாளங்களை மகத்துவம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ, அல்லாஹ்வுக்கு வழிபட்டு அல்லாஹ்வுக்கு கண்ணியத்தை கொடுத்து அல்லாஹ்வுடைய வெளிப்படையான இந்த தீனுடைய அடையாளங்களை மகத்துவம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ, அதுதான் அவர்களுக்கு அதுதான் நலவு என்று அல்லாஹ் கூறிவிட்டு கூறுகிறான், فَإِنَّهَا مِن تَقْوَى الْقُلُوبِ. எனவே யார் அவ்வாறு அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை அடையாளங்களை மாற்றுவம் செய்கிறார்களோ அது உள்ளங்களிலே தக்வாவிலிருந்து வரக்கூடிய ஒரு அம்சமாகும் என்று கூறுகிறான் சுப்ஹானஹு வ தஆலா. எனவே அல்லாஹ்வுடைய தீனுடைய அடையாளமான தொழுகைகளை, தௌஹீதை, ஜக்காத்தை, நோன்பை, ஹஜ் செய்வதை, பள்ளிவாசல்களை, முஸ்லிம்களை, இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய அடையாளங்களை நாங்கள் மகத்துவம் செய்வது இது தக்வாவிலிருந்து வரக்கூடிய ஒரு பண்பாக இருக்கின்றது. அவ்வாறு இருக்கும்போது எவ்வாறு நாங்கள் காபிர்களுடைய தினங்களை மகத்துவம் செய்யலாம்? சகோதரர்களே, காபிர்களுடைய வெளிப்படையான அடையாளங்கள் ஷஆயிருல் குஃப்ர், அவர்களுடைய பெருநாள்கள், பண்டிகைகள், பண்டிகை தினங்கள், வெளிப்படையான காபிர்களுடைய அடையாளங்களை நாங்கள் எவ்வாறு மகத்துவம் செய்யலாம்? இது முற்றிலும் இந்த ஆயத்துக்கு முரணான ஒரு செயலாக அல்லவா என்பதனை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை, வழிமுறையை, ரசூலுல்லாஹ்வுடைய நேர்வழியை எடுத்து பார்த்தால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ விடயங்களில் காபிர்களுக்கு, இணை வைப்போருக்கும் நிராகரிப்போருக்கும் முரணாக நடந்து வந்தார்கள். இபாதத்துகளிலும் அவர்களுடைய நடக்க வழிபாடுகளிலும் அவர்களுடைய அணிகளிலும் கூட, வெளி தோற்றத்தில் கூட ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு முரணாக செயல்பட்டார்கள். வேணுமென்றே ரசூலுல்லாஹ் அந்த காபிர்களுக்கு முரணாக செயல்பட்டார்கள். ஏன்? முஸ்லிம்கள் ஒருபோதும் காபிர்களுக்கு அவர்களுக்கு குறிப்பான வெளிப்படையான அம்சங்களில் அவர்களுக்கே உரிய குறிப்பான செயல்பாடுகளில், வணக்க வழிபாடுகளில்
அதேபோல் அவர்களுடைய பழக்க வழக்கங்களில், குறிப்பான பழக்க வழக்கங்களில் முஸ்லிம்கள் காபிர்களுக்கு ஒப்பாக ஒருபோதும் இருக்கக்கூடாது. அவர்களுடைய வெளித்தோற்றத்தில் கூட அல்லாஹ் தபாரக வ தஆலா சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், வலிகுல்லி உம்மத்தின் ஜஅல்னா மன்சகன் ஹும் நாசிகு. ஒவ்வொரு உம்மத்துக்கும், ஒவ்வொரு சமூகத்துக்கும் நாங்கள் மன்சக், அவர்கள் வணங்கி வரக்கூடிய மன்சக்களை, இபாதத்துகளை நியமித்தோம். அதிலே இந்த ஆயத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தஃப்சீர் என்னவென்றால், மன்சக்கன் அதிலே வரக்கூடிய ஒரு அம்சம் என்னவென்றால், ஈத், பெருநாளும் அல்லாஹ்வினால் நியமிக்கப்பட்ட ஒரு வணக்க வழிபாடாகும். பெருநாள், எங்களுடைய பெருநாள் தினத்தை கொண்டாடி மகிழ்ச்சி அடைந்து அந்த தினத்திலே அல்லாஹ்வினால் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இபாதத்துகளை நாங்கள் நிறைவேற்றி வருவது, அதுவும் அல்லாஹ்வினால் நியமிக்கப்பட்டது. ஒவ்வொரு சமூகத்துக்கும், ஒவ்வொரு உம்மத்துக்கும் அல்லாஹ் அதனை நியமித்துள்ளான் என்று இந்த ஆயத்தில் கூறுகிறான் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஹஜ்ஜில். எனவே சகோதரர்களே, மேற்கூறப்பட்ட ஹதீஸ்களிலிருந்து நாங்கள் தெளிவாக அறிந்து கொண்டோம். சஹாபாக்கள் ஜாஹிலியா காலத்தில், ஜாஹிலியா காலத்தில் சஹாபாக்கள் 2 தினங்களிலே விளையாடி வந்தார்கள். ஆனால் ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து போன போது அந்த 2 தினத்தை மாற்றி ஈதுல் அத்ஹா, ஈதுல் ஃபித்ர், அதனை அல்லாஹ் அவர்களுக்கு நியமித்துள்ளான். அந்த 2 தினங்களுக்கு பதிலாக இந்த 2 தினங்களை மாற்றி அல்லாஹ் நியமித்துள்ளான், உங்களுக்கு வழங்கியுள்ளான் என்று ரசூலுல்லாஹ் கூறினார். எனவே சகோதரர்களே, நாங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இது நாங்கள் எங்களுடைய முஸ்லிம் சகோதரர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உபதேசம். ஒருபோதும் காபிர்களால் நியமிக்கப்பட்ட பண்டிகை தினங்களில், பெருநாள் தினங்களில் நீங்கள் அவர்களுக்கு ஒப்பாக நடந்து கொள்ளக்கூடாது. அந்த தினத்தில் கிஃப்ட்களை அவர்களுக்கு கொடுக்கவதோ, இல்லாவிட்டால் அவர்களுக்கிட்ட இருந்து ஏற்றுக்கொள்ளதோ கூடாது. அதேபோல் அவர்களுடைய பெருநாள்களில் அவர்கள் எந்த செயல்களுக்காக வேண்டி, வணக்க வழிபாடுகளுக்காக வேண்டி எந்த அம்சங்களை அவர்கள் கடைகளில் இருந்து வாங்கிக் கொள்கிறார்களோ அந்த அம்சங்களை அவர்களுக்கு விற்பனை கூறக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கக்கூடாது. அதிலே மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவர்களால் கொண்டு வரக்கூடிய உணவுகள் அந்த தினத்தில் அதனை நாங்கள் உணவுகளாக எடுத்து சாப்பிடக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் இந்த அம்சங்கள் அந்த காபிர்களால் அவர்களுடைய சிலைகளுக்கும் தெய்வங்களுக்கும், அவர்கள் வணங்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு இணை வைத்து வணங்கக்கூடிய அந்த அம்சங்களுக்கும் அவர்கள் நேர்ச்சியாக செய்யக்கூடிய அம்சங்களாக இருக்கக்கூடிய இந்த உணவுகள், அவைகளை நாங்கள் சாப்பிடக்கூடாது என்று உலமாக்கள் ஃபத்வா கொடுத்துள்ளார்கள். சகோதரர்களே, இந்த சபையில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு நாங்கள் காபிர்களுக்கு எங்களுடைய வணக்க வழிபாடுகளில் முரணாக நடந்து கொள்ள வேண்டும் என்று தெளிவுபடுத்தி காட்டியுள்ளார். அதற்குரிய சில உதாரணங்களை எடுத்து பார்ப்போம். முதலாவதாக அல்லாஹ்வுடைய தௌஹீத், அதிலே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காஃபிர்களுக்கு முரணாக நடந்து கொண்டார்கள். ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு எச்சரிக்கைகளை செய்தார்கள். இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய அடிப்படையான தஅவத்தாக, அழைப்பு பணியாக இருந்தது. முற்றிலும் காஃபிர்களுக்கு முரணான ஒரு அழைப்பு பணி. அல்லாஹ்வை மாத்திரம் வணங்கிக் கொள்வதும், சிலை வணக்கங்களை, ஈசாவை வணங்குவதோ, மனிதர்களை வணங்குவதோ, மலாய்க்காமார்களை வணங்குவதோ, அவுலியாக்களை வணங்குவதையோ அதனை விட்டுவிட்டு அல்லாஹ்வை மாத்திரம் வணங்கி வருவது.
இதிலே ஒருபோதும் நாங்கள் காபிர்களுக்கு ஒப்பாக இருந்து கொள்ளக்கூடாது. அவ்வாறு ஒப்பாக காபிர்களுக்கு ஒப்பாக நாங்கள் நடந்து கொண்டு அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டால் நிச்சயமாக எங்களுடைய அனைத்து செயல்களும் செல்லுபடியாகாத செயல்களாக மாறிவிடும். அல்லாஹ் கூறுகிறான், وَلَقَدْ أُوحِيَ إِلَيْكَ وَإِلَى الَّذِينَ مِنْ قَبْلِكَ لَئِنْ أَشْرَكْتَ لَيَحْبَطَنَّ عَمَلُكَ وَلَتَكُونَنَّ مِنَ الْخَاسِرِينَ بَلِ اللَّهَ فَاعْبُدْ وَكُنْ مِنَ الشَّاكِرِينَ. நபியே முஹம்மதே, உங்களுக்கு வஹி மூலமாக அல்லாஹ் அறிவித்துள்ளான். அதேபோல் உங்களுக்கு முன்வந்தவர்களுக்கும் அல்லாஹ் வஹி மூலமாக அறிவித்துள்ளான். நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டால் நிச்சயமாக உங்களுடைய அனைத்து செயல்களும் செல்லுபடியாகாத செயல்களாக மாறிவிடும். அதேபோல் நீங்கள் நஷ்டத்தில் விழுந்தவர்களாக இருப்பீர்கள் என்று அல்லாஹ் தபாரக வ தஆலா கூறுகிறான். எனவேதான் சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மரண படுக்கையில் கூட சக்கராத்தில் மௌத்தில் கூட இந்த அம்சத்தை உறுதிப்படுத்தி சொல்லிக் காட்டினார். அந்த சமூகங்களை சபித்தார். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண படுக்கையில் இருந்தபோது கஷ்டமான ஒரு நிலையில், கடினமான ஒரு நிலைப்பாட்டில் இருந்தபோது, அந்த சக்கராத்தை அனுபவித்துக் கொண்டிருந்த போது அவர்களுடைய முகத்தில் ஒரு துணியை போட்டுவிட்டு அதனை கஷ்டப்பட்ட அந்த துணியை நீக்கிவிட்டு அவர் கூறுவார் என்று ஆயிஷாவும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹும் அந்த சஹாபாக்கள் அறிவித்துள்ளார்கள். அந்த வேளையில் ரசூலுல்லாஹ் கூறுகிறார், லஅனத்துல்லாஹி அலல் யஹூதி வன் நஸாரா இத்தஹது குபூர் அன்பியாஹிம் மசாஜித். யஹூத்கள் கிறிஸ்தவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாவட்டும். நிச்சயமாக அவர்கள் அவர்களுடைய நபிமார்களுடைய கபர்களை மஸ்ஜிதுகளாக, பள்ளிவாசல்களாக எடுத்துக்கொண்டார்கள். அதன் காரணத்தினால் அல்லாஹ்வுடைய சாபம், கோபம் அவர்கள் மீது உண்டாகட்டும் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிலைப்பாட்டில் கூட, இந்த சக்கராத்தில் மௌத்தில் கூட கூறி காட்டுகிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகிறார், யுஹத்திரு மா ஸனஉ. இதை கூறி காட்டி ரசூலுல்லாஹ் அவர்கள் செய்ததிலிருந்து, அவர்களுடைய செயல்களிலிருந்து ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறார். நாங்களும் அவர்களை செய்ததை போல் நாங்களும் செய்யக்கூடாது. அவர்களுக்கு ஒப்பாக நாங்களும் இந்த செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடாது. அவர்கள் மீது எவ்வாறு அல்லாஹ்வுடைய சாபம், கோபம் இறங்கியதோ எங்கள் மீதும் அதே போல் இறங்கிவிடும். நாங்கள் அவர்களுடைய செயல்களை செய்தார், அவர்களுக்கு ஒப்பாக நடந்து கொண்டார் என்று ரசூலுல்லாஹ் எங்களுக்கு எச்சரிக்கை செய்துள்ளார். அதே போல் சகோதரர்களே, இந்த ஹதீஸ், மேற்கூறப்பட்ட ஹதீஸ் சஹீஹ் புகாரிலே முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ். அதே போல் சஹீஹ் முஸ்லிமிலே ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்க முன்னே 5 நாட்களுக்கு முன்னே நான் செவிமடுத்தேன் அவர் கூறியதாக, நிச்சயமாக உங்களுக்கு முன்வந்தவர்கள் அவர்களுடைய நபிமார்களுடைய, சாலிஹான மனிதர்களுடைய கபறுகளை பள்ளிவாசல்களாக எடுத்துக்கொண்டார்கள். நீங்கள் அவ்வாறு செய்ய வேண்டாம், நிச்சயமாக நான் உங்களை அவ்வாறு செய்யக்கூடாது என்று திட்ட தெளிவாக தடுக்கிறேன் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு திட்ட தெளிவாக அவர்கள் மரணிக்க முன்னே தடுத்தார்கள். காரணம், நாங்கள் எங்களுக்கு முன்வந்த சமூகங்கள் எவ்வாறு வழிகேட்டில் போனார்களோ அவ்வாறு நாங்கள்
வழிகேட்டில் போகக்கூடாது. அவர்களுக்கு முரணாக அல்லாஹ்வுடைய தௌஹீதை நாங்கள் நிலைநாட்ட வேண்டும். சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவதில் கூட காபிர்களுக்கு ஒப்பாக நாங்கள் நடந்து கொள்ளக்கூடாது என்று எங்களுக்கு எச்சரிக்கை செய்துள்ளார்கள். அம்ர் இப்னு அபஸா அஸ்-சுலமி என்ற சஹாபி ரசூலுல்லாஹை பற்றி செவிமடுத்த போது, அவர் மக்காவில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தபோது அவர்களிடத்தில் வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் உங்களுக்கு அல்லாஹ் எதனை கற்றுத் தந்துள்ளானோ, நான் எதனை அறியாமல் இருக்கிறவனோ அதனை எங்களுக்கு கற்றுத் தந்து கொள்ளுங்கள். நான் எவ்வாறு தொழ வேண்டும் என்று எனக்கு அறிவித்து தந்து கொள்ளுங்கள் என்று கேட்டபோது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நீர் சுப்ஹ் தொழுவை, ஃபஜ்ர் தொழுகையை தொழுதுவிட்டால் அதற்கு பிறகு தொழாமல் இருந்துவிடு. எதுவரைக்கும் என்றால், சூரியன் உதிக்கும் வரைக்கும் நீ தொழ வேண்டாம். ஸலாத்து சுப்ஹுக்கு பிறகு, ஃபஜ்ருக்கு பிறகு சூரியன் உதிர்க்க வரையில் நீங்கள் தொழ வேண்டாம். ஏனென்றால் சூரியன் உதிக்கும் போது அந்த சூரியன் ஷைத்தானுடைய 2 கொம்புகளுக்கு இடையில் உதிர்க்கிறது. அப்பொழுது காஃபிர்கள் அந்த சூரியனுக்கு சுஜூத் செய்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதேபோல் நீர் அஸர் தொழுகையை தொழுதுவிட்டால் சூரியன் மறையும் வரையில் தொழ வேண்டாம். சூரியன் மறையும் போது ஷைத்தானுடைய 2 கொம்புகளுக்கிடையே அந்த சூரியன் மறைந்து போகிறது. அப்பொழுது காஃபிர்கள் அந்த சூரியனுக்கு சுஜூத் செய்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே சகோதரர்களே, இந்த 2 காலங்களில் முக்கியமாக சூரியன் உதிர்க்கும் போதும் மறையும் போதும் ஒருபோதும் நாங்கள் தொழுகையில் ஈடுபடக்கூடாது. அதாவது நஃபிலான தொழுகைகளில். ஏன்? காஃபிர்களுக்கு ஒப்பாக நாங்கள் அந்த வேளையில் நடந்து கொள்ளக்கூடாது. காஃபிர்கள் அந்த வேளையில் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவர்கள் அந்த வேளையில் சூரியனுக்கு வணங்கி இபாதத்தை செலுத்தி சுஜூத் செய்கிறார்கள். எனவே நாங்கள் அவர்களுக்கு ஒப்பாக நடந்து கொள்ளக்கூடாது என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்துள்ளார்கள். எனவே சகோதரர்களே, தொழுகையை நிலைநாட்டுவதில் கூட அந்த காலத்தில் கூட நாங்கள் காஃபிர்களோடு ஒப்பாக நடந்து கொள்ளக்கூடாது என்று ரசூலுல்லாஹ் எங்களுக்கு வழிகாட்டுகிறார். அதேபோல் சுனன் அபீ தாவூதிலே ஷத்தாத் இப்னு அவ்ஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸில் ரசூலுல்லாஹ் கூறுகிறார்கள், இது ஸஹீஹான ஹதீஸ், காலிஃபுல் யஹூத் ஃபஇன்னஹும் லா யுஸல்லூன ஃபீ நிஆலிஹிம் வலா கிஃபாஃபிஹிம். நீங்கள் யஹூதுகளுக்கு முரணாக நடந்து கொள்ளுங்கள். தொழுகையில் அவர்களுடைய செருப்புகளிலோ அவர்கள் அணியக்கூடிய கால்களிலே அணியக்கூடிய செருப்புகளிலோ ஷூகளிலோ அவர்கள் தொழுவதில்லை. நீங்கள் அவர்களுக்கு முரணாக நடந்து கொள்ளுங்கள். எனவே இது யஹூதுகளுடைய, காஃபிர்களுடைய, முஷ்ரிக்கின்களுடைய பண்பு. அவர்களுடைய வணக்க வழிபாடுகளை, தொழுகையை நிலைநாட்டும் போது செருப்பை போடாமல் தான் அவர்கள் நிலைநாட்டுவார்கள். அதற்கு முரணாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் எங்களுக்கு கட்டளை செய்துள்ளார். அதே போல் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செருப்பை போட்டும் செருப்பை போடாமலும் ரசூலுல்லாஹ் தொழுதுள்ளார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இது விரும்பத்தக்க ஒரு செயல். ஆனால் இதனை நாங்கள் மஸ்ஜிது பள்ளிவாசல்களிலே போய்
தற்பொழுது காலத்தில் அறிவில்லாமல் இருக்கக்கூடிய மக்களுக்கு முன்னே, முஸ்லிம்களுக்கு முன்னே செய்யக்கூடாது. ஏனென்றால் அது ஒரு ஃபித்னாவாக இருக்கும் அவர்களுக்கு. ஆனால் எங்களுடைய இல்லங்களிலே நாங்கள் பிரயாணங்களிலே இருக்கும்போது தொழுகை நேரம் வந்துவிட்டால் நாங்கள் அணிந்திருக்கக்கூடிய ஷூகளில் எங்களுக்கு மஸ்ஹ் செஞ்சு தொழலாம். அதே போல் செருப்பு போட்டிருந்தால் செருப்பு கழட்ட வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. அந்த சாண்டிலையோ செருப்பையோ போட்டுக்கொண்டு அதிலே நஜீஸ் இல்லாவிட்டால் எங்களுக்கு தொழுது கொள்ளலாம். பள்ளிவாசல்களுக்கு வெளியே எங்களுடைய இல்லங்களிலோ, இல்லாவிட்டால் நாங்கள் பிரயாணங்களிலே இருக்கும் போதோ, பிளைட்டிலோ, இல்லாவிட்டால் மற்ற பிரயாணத்தில் இருக்கும் போது தொழுகை நேரம் வந்துவிட்டால் நாங்கள் வுது செய்யும் போது எங்களுடைய ஷூகளிலே மஸ்ஹ் செய்து அதிலேயே தொழுகலாம். செருப்பு போட்டிருந்தால், செண்டல் போட்டிருந்தால் அதிலேயே நாங்கள் தொழலாம். அதனை கலத்த வேண்டிய அவசியமில்லை. இதன் மூலமாக நாங்கள் யகூதர்களுக்கு அதே போல் முஷ்ரிக்குகளுக்கு புறம்பாக நடந்து கொள்ளலாம். இது விரும்பத்தக்க ஒரு செயலாகும், கட்டாய கடமை அல்ல. இன்னும் ஒரு ரிவாயத்தில் ரசூலுல்லாஹ் கூறுகிறார், ஸல்லூ ஃபீ நிஆலிக்கும் வலா தஷப்பஹு பில் யஹூத். நீங்கள் உங்களுடைய செருப்புகளிலே அதனை அணிந்து கொண்டு கலட்டாமல் அதனை போட்டுக்கொண்டு நீங்கள் தொழுந்து கொள்ளுங்கள். யூதர்களை போன்று நடக்காதீர்கள், யூதர்களுக்கு ஒப்பாக நடக்காதீர்கள். ஏனென்றால் அவர்களுடைய தொழுகைகளை நிலைநாட்டும் போது அவர்களுடைய செருப்புகளை கலட்டிக் கொள்வார்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே சகோதரர்களே, செருப்பை போட்டு எங்களுடைய ஷூகளை அணிந்து கொண்டு நாங்கள் தொழுவது விரும்பத்தக்க ஒரு செயல். அதற்கு சுமாராக 14 ஹதீஸ்களை சில உலமாக்கள் சேர்த்துள்ளார்கள். அவர்களிலே வரக்கூடிய ஒரு ஆலிம் தான் இமாம் அல்-வாதிஇ ரஹிமஹுல்லாஹ். இந்த ஹதீஸ்களை சேர்த்து ஒரு புத்தகத்தை அவர் தொகுத்துள்ளார் ரஹிமஹுல்லாஹு தஆலா. அதே போல் சகோதரர்களே, நாங்கள் தொழுகைகளை நிலைநாட்டக்கூடிய பள்ளிவாசல்கள் யகூதுகள் நசாராக்களுடைய ஒரு பண்பு, அதே போல் இணை வைப்பாளர்களுடைய ஒரு பண்பு என்னவென்றால் இந்த பள்ளிவாசல்களை அலங்கரிப்பது. இது அவர்களுடைய பண்பு, முஸ்லிம்களுடைய ஒரு பண்பல்ல. பள்ளிவாசல்களை ஜோடித்து அலங்கரிப்பது இது எங்களுடைய பண்பல்ல. மாறாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு முன்னே தான் தொழுகும் போது ஒரு அம்சமும் அவரை தொழுகையிலிருந்து திருப்பக்கூடாது, அவருடைய உள்ளத்தை அல்லாஹ்விலிருந்து திருப்பக்கூடாது என்பதற்காக வேண்டி ஒரு அம்சத்தையும் அவர்களுக்கு முன்னுக்கு இருக்கக்கூடாது என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறுதான் தொழுது வந்தார்கள். ஒரு சில வேளைகளில் சில ஆடைகளை அணிந்த போது அந்த ஆடை அவருடைய கண்களை எடுத்துவிட்டன, அந்த ஆடைகளை பார்த்து கொண்டார் என்பதற்காக அந்த ஆடையை தொழுகையை முடித்துவிட்டு கழட்டிவிட்டு வேறு ஆடையை கொண்டு வருங்கள் என்று கூறினார். அதே போல் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் ஒரு கர்டனில், ஒரு திரையில் சில உருவங்கள் இருந்தபோது அந்த உருவத்தை நான் எப்பொழுது பார்த்தாலும் அது எனக்கு துனியா வாழ்க்கையை நினைவு காட்டுகிறது, எனவே அதனை நீங்கள் நீக்கிவிடுங்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வாறு இருக்கும் நிலையில் சில மூடத்தனமாக நடந்து கொள்ளக்கூடிய முஸ்லிம்கள், சூஃபிகள், அதே போல் அவர்களை ஒப்பாக நடந்து கொள்ளக்கூடிய ராஃபிதாக்களை நீங்கள் எடுத்து பார்த்தால் அவர்களுடைய ஒரு வழியாக இருக்கின்றது, பழக்கமாக இருக்கின்றது. அவர்களுடைய பள்ளிவாசல்களை ஜோடித்து மிகவும் அலங்கரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு வழிபாடு அல்ல.
ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மா உமிர்து பித்தஷ்யீதில் மசாஜித், நான் மஸ்ஜிதுகளை அலங்கரிக்க வேண்டும், அவைகளை எழுப்பி ஜோடித்து அலங்கரிக்க வேண்டும் என்று ஏவப்படவில்லை என்று ரசூலுல்லாஹ் கூறியதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். அதற்கு பிறகு இப்னு அப்பாஸ் கூறுகிறார், இந்த உம்மத்தை பார்த்து ரசூலுல்லாஹ்வுடைய சமூகமே, நீங்கள் யகூதுகள் நசாராக்கள் எவ்வாறு அவர்களுடைய பள்ளிவாசல்களை வணக்க ஸ்தானங்களை ஜோடித்து அலங்கரித்தார்களோ அதே போல் நீங்களும் செய்வீர்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். அதாவது நீங்களும் இந்த உம்மத்திலும் அவ்வாறு நடைபெறும், முஸ்லிம்களும் அவ்வாறு செய்வார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் இந்த உம்மத்திலிருந்து மற்ற ஒரு சமூகத்துக்கு ஒப்பாக செயல்படுகிறாரோ அவர் அந்த சமூகத்தை சேர்ந்தவர் அவருடைய செயல்களில் என்று ரசூலுல்லாஹ் எங்களுக்கு எச்சரிக்கை செய்துள்ளார். சகோதரர்களே, அதே போல் ரசூலுல்லாஹ் பள்ளிவாசல்களை பொறுத்தவரையில் கூறுகிறார், லா தகூமு ஸாஅ ஹத்தா யதபாஹ அன்-நாஸ் ஃபில் மசாஜித், மக்கள் மஸ்ஜிதுகளில் பெருமை பேசும் வரை கியாமத்து ஏற்படாது. பெருமையாக அவைகளை ஜோடித்து அலங்கரித்து போட்டி போட்டுக்கொண்டு அதனை பெருமையாக பேசும் வரை கியாமத்து நாள் எழுப்பப்படாது. எனவே இந்த மாதிரி செயல்கள், பெருமை அடித்துக்கொண்டு பெருமையாக பேசிக்கொண்டு நான் இவ்வாறாக ஒரு மஸ்ஜிதை கட்டினேன், அதனை இவ்வாறாக பல வகையில் ஜோடித்து அலங்கரித்தேன் என்று கூறக்கூடிய அளவுக்கு சில நாட்கள் வரும். அந்த நாட்களில் தான் நாங்களும் இருந்து கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, இவ்வாறுதான் மூடத்தனமாக அறிவின்மைத்தனமாக சில முஸ்லிம்கள் நடந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுடைய பணங்களை வீணாக்குகிறார்கள், பள்ளிவாசல்களை ஜோடித்து அலங்கரித்து. இது இஸ்லாத்துக்கு ஒப்பாக உடன்படியாக வரக்கூடிய ஒரு செயல் அல்ல. மாறாக ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சுகளுக்கு, ரசூலுல்லாஹ்வுடைய வழிபாடுகளுக்கு முரணாக வரக்கூடிய ஒரு செயலாக இருக்கின்றது. அதேபோல் சகோதரர்களே, நாங்கள் எங்களை சுத்தப்படுத்திக் கொள்ளக்கூடிய அம்சங்களில் கூட காபிர்களுக்கு ஒப்பாக இருக்கக்கூடாது என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அம்சத்திலே கூட ரசூலுல்லாஹ் காபிர்களுக்கு ஒப்பாக நடந்துள்ளார். சஹீஹ் முஸ்லிமிலே அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸில் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு அறிவித்தார்கள், கூறி காட்டினார்கள், யஹூதுகளுடைய பெண்களில் மாதவிடாய் வந்துவிட்டால் அந்த யஹூதுகள் அந்த பெண்களை ஒதுக்கி விடுவார்கள், அவர்களோடு சேர்ந்து உணவுகளை எடுக்க மாட்டார்கள், சாப்பிட மாட்டார்கள். அதேபோல் அந்த பெண்களோடு மாதவிடாய் காலத்தில் அவர்களுடைய வீடுகளில் ஒன்றாக இருக்க மாட்டார்கள், ஒதுக்கி விடுவார்கள் என்று கூறப்பட்ட போது இந்த கடினமான செயல், அத்துமீறி செய்யக்கூடிய செயல்கள், தீவிரமான செயல்கள் யஹூதுகளுடைய, ரசூலுல்லாஹ் கூறுகிறார், நீங்கள் அனைத்து அம்சங்களையும் செய்து கொள்ளுங்கள், உடல் உறவு கொள்வதை தவிர. அனைத்து அம்சங்களையும் செய்து கொள்ளுங்கள், உடல் உறவு கொள்வதை தவிர. அதாவது எந்த அம்சம் உங்களுக்கு குளிப்பதை கட்டாய கடமையாக்குமோ அந்த அம்சத்தை, ஜனாபாவை தவிர மற்ற அனைத்து அம்சங்களையும் செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய பெண்களோடு என்று ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுத்துள்ளார்.
அப்பொழுது அதனை செவிமடுத்த யகூதுகள், ரசூலுல்லாஹ் இவ்வாறு கூறுவதை செவிமடுத்த யகூதுகள் கூறினார்கள், இந்த முஹம்மத் என்பவர் எங்களுடைய அம்சங்களிலே ஒரு அம்சத்தையும் விடாமல் எங்களுக்கு முரணாக நடந்து கொள்கிறார். அதாவது எங்களுக்கு எல்லா அம்சங்களிலும், எங்களுடைய எல்லா அம்சங்களுக்கும் முரணாக இந்த முஹம்மத் நடந்து கொள்கிறார் என்று அந்த யகூதுகள் கூறினார்கள் என்பதனை இந்த ஹதீஸில் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்துள்ளார்கள். எனவே சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு மிகவும் மேலான பெரிய ஒரு வழிகாட்டலை கொண்டு வந்துள்ளார். இந்த அம்சங்களில் யகூதுகள் தீவிரமாக நடந்து கொண்டார்களோ அந்த அம்சங்களில் ரசூலுல்லாஹ் நாங்கள் அவர்களுக்கு முரணாக நடந்து கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு இவ்வாறு நேர்வழியை காட்டித் தந்துள்ளார். அதேபோல் ஹஜ்ஜுடைய அம்சத்தை கூட நாங்கள் எடுத்து பார்த்தால் அதிலே கூட ரசூலுல்லாஹ் இணை வைத்தோருக்கு முஷ்ரிக்கீன்களுக்கு முரணாக நடந்துள்ளார்கள். ஸஹீஹுல் புகாரிலே வரக்கூடிய ஹதீஸில் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஸ்தலிஃபா இரவில் சூரியன் உதிக்க முன்னே அந்த முஸ்தலிஃபாவில் இருந்து போய்விடுவார். அவ்வாறு செய்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஷ்ரிக்கீன்கள் இணை வைப்பாளோர் அந்த இடத்திலிருந்து சூரியன் உதிர்க்கும் வரையில் நிகழமாட்டார்கள், போக மாட்டார்கள் ஹஜ் செய்யும் போது. எனவே ரசூலுல்லாஹ் அதற்கு முரணாக நடந்து கொண்டார். சூரியன் உதிக்க முன்னவே அந்த தினத்தில் ஃபஜ்ருக்கு பிறகு சூரியன் உதிக்க முன்னே முஸ்தலிஃபாவில் இருந்து கிளம்பி விடுவார், போய்விடுவார் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். எனவே சகோதரர்களே, இந்த ரிவாயத்தில் கூட ரசூலுல்லாஹ் அவர்களுடைய செயலுக்கு முரணாக நடந்து கொள்வார். சூரியன் உதிக்க முன்னே அவர்கள் அந்த இடத்திலிருந்து கிளம்பி விடுவார்கள் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்களுக்கு கூறி காட்டுகிறார். அதே போல் சகோதரர்களே, நோன்பை எடுத்துக்கொண்டார் கூட அதிலே கூட ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யஹூதுகளுக்கு நசாராக்களுக்கு முரணாக நடந்து கொள்ளார்கள், மாறாக நடந்து கொண்டுள்ளார்கள். ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்து சஹாபாக்களுக்கு கட்டளையிட்டார் ஆஷூரா தினத்தில் நோன்பு பிடிக்குமாறு. அப்பொழுது சஹாபாக்கள் கூறினார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த தினத்தை யஹூதுகளும் நசாராக்களும் மாற்றம் செய்யக்கூடிய ஒரு தினமாக இருக்கின்றது என்று கூறிய போது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வரக்கூடிய வருடத்தில் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் 9வது தினத்தையும் சேர்த்து நோன்பு பிடிப்போம் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டினார்கள். காரணம், அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது அந்த ஆஷூரா தினத்தில் யஹூதுகளும் நசாராக்களும் நோன்பு பிடிக்கிறார்கள் என்று. இந்த ரிவாயத்து சஹீஹ் முஸ்லிமிலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அறிவிப்பில் வரக்கூடிய ரிவாயத்து. எனவே சகோதரர்களே, அப்பொழுது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேணுமென்றே நாங்கள் அவர்களுக்கு முரணாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலிருந்து வஹி மூலமாக வந்த வஹி மூலமாக 9வது தினத்தையும் நாங்கள் சேர்த்து நோன்பு பிடிப்போம். எனவே 2 தினத்தில் நாங்கள் ஆஷுரா தினத்தையும் தாசுஆ 9வது தினத்தையும் சேர்த்து நோன்பு பிடிப்பதன் மூலமாக யஹூதுகளுக்கும் நசாராக்களுக்கும் முரணாக நடந்து கொள்ளலாம் என்ற இந்த வகையில் நோன்பு பிடிக்கக்கூடிய தினங்களிலே கூட ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யஹூதுகளுக்கும் நசாராக்களுக்கும் முரணாக நடந்து கொண்டார்கள். அதே போல் சகோதரர்களே, சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் கூறியதாக அறிவிக்கிறார், ஃபஸ்லு மா பைன ஸியாமினா வ ஸியாமி அல் கிதாப் அக்லத்துஸ் ஸஹப். எங்களுடைய நோன்பிற்கும் அதேபோல்
யஹூத்கள் நசாராக்களுடைய நோன்புக்கும் இடையில் வரக்கூடிய வித்தியாசம், நாங்கள் சுஹூர் உணவு கொண்டு கொள்வது, சுஹூருடைய உணவை நாங்கள் சாப்பிடுவது, இதுதான் எங்களுடைய நோன்புக்கும் அவர்களுடைய நோன்புக்கும் வேறு படியாக வரக்கூடிய ஒரு வித்தியாசமாக வரக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கின்றது என்று ரசூலுல்லாஹ் கூறி காட்டினார். அது மாத்திரமல்ல சகோதரர்களே, நோன்பை திறப்பதிலே கூட ரசூலுல்லாஹ் கூறுகிறார், லா யஸாலுத்தீன் ظاهرا ما عجل الناس الفطر لأن اليهود والنصارى يؤخرون. இந்த ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். சுனன் அபீ தாவூதிலே வரக்கூடிய ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ். இதிலே ரசூலுல்லாஹ் கூறுகிறார், எங்களுடைய மார்க்கம் சத்திய மார்க்கம் உயர்ந்த வெளிப்படையாக உயர்ந்த மார்க்கமாக இருந்து வரும். காஃபிர்களை மிகழ்ந்து உயர்ந்த மார்க்கமாக இருந்து வரும். எந்த காலத்தில் என்றால், எந்த காலம் வரை மக்கள் அவர்கள் நோன்பு திறப்பதை முற்படுத்தி செய்கிறார்களோ, உடனடியாக அதானுக்கு பிறகு, சூரியன் மறைந்த பிறகு உடனடியாக அவர்கள் எந்த காலம் வரை நோன்பு திறக்கிறார்களோ அந்த காலம் வரை இந்த தீன் வெளிப்படையாக மற்றவர்களை மிகைத்த தீனாக இருந்து வரும் என்று ரசூலுல்லாஹ் கூறுகிறார். ஏனென்றால் யஹூதுகளும் நசாராக்களும் நோன்பை திறப்பதை பிற்படுத்துகிறார்கள் என்று ரசூலுல்லாஹ் தெளிவாக எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். சகோதரர்களே, நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். நீங்கள் இந்த ஹதீஸில் சிந்தித்து பார்த்தால் நாங்கள் பெறக்கூடிய முக்கிய படிப்பினை, எப்பொழுது நாங்கள் இந்த மாதிரி அம்சங்களில் அந்த சமூகங்களுக்கு முரணாக நடந்து கொள்கிறோமோ அப்பொழுதுதான் எங்களுக்கு உயர்வு வரும். அப்பொழுதுதான் எங்களுடைய தீன், சத்திய தீன், அவர்களுடைய அசத்திய மார்க்கங்களை மிகைத்து தெளிவான உயர்வான மார்க்கமாக இருந்து வரும். அதேபோல் இன்னும் ஒரு ரிவாயத்தில் ரசூலுல்லாஹ் கூறுகிறார், லா யஸாலுன் நாசு பிகைர், மக்கள் நலவில் இருந்து வருவார்கள். எதுவரைக்கும் என்றால், அவர்கள் நோன்பை திறப்பதில் அதனை முற்படுத்திக் கொண்டால் என்று இந்த ரிவாயத்திலும் கூறுவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே மக்கள், முஸ்லிம்கள் நலவில் இருந்து கொள்வார்கள். எதுவரைக்கும் என்றால், யஹூதுகளுக்கும் நசாராக்களுக்கும் அவர்கள் முரண் செய்து வந்தால். அதேபோல் சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய வெளித்தோற்றத்தில் கூட நாங்கள் யஹூதுகளுக்கும் நசாராக்களுக்கும் முரணாக நடந்து கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு வழிபாடுகளை காட்டித் தந்துள்ளார். எங்களுடைய வெளித்தோற்றத்தில் கூட ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இன்னல் யஹூத வன் நஸாரா லா யஸ்புகூன் ஃபகாலிஃபூஹும், நிச்சயமாக யஹூதுகளும் நசாராக்களும் கிறிஸ்தவர்களும் சாயம் செய்வதில்லை. அவர்கள் முடி, தாடி, தலைமுடிக்கோ தாடிக்கோ அவர்கள் சாயம் செய்வதில்லை. ஆகவே அவர்களுக்கு மாறாக இருங்கள் என்று ரசூலுல்லாஹ் கூறியுள்ளார். இந்த ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஸஹீஹுல் புகாரிலையும் முஸ்லிம்லையும் வரக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. அதேபோல் சகோதரர்களே, இன்னும் ஒரு ஹதீஸில் ஸஹீஹ் முஸ்லிம்லே வரக்கூடிய ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் அறிவிக்கக்கூடிய ஹதீஸில் அபூ பக்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தகப்பனார் அபு குஹாஃபா மக்கா வெற்றியின் போது அந்த தினத்தில் கொண்டு வரப்பட்டார். அவருடைய முடி, தலைமுடியும் தாடியும் மிகவும் வெள்ள தாடியாகவும் வெள்ள முடியாகவும் இருந்தபோது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டார், நீங்கள் இந்த வெள்ள முடியை
சாயம் செய்து மாற்றிக்கொள்ளுங்கள். ஆனால் அந்த வெள்ள முடியை கருப்பு சாயம் மூலமாக மாற்றுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். எனவே கருப்பு டைகளை போட்டு நாங்கள் எங்களுடைய வெள்ள முடிகளை மாற்றிக்கொள்ளக்கூடாது. அது அல்லாத மற்ற சாயங்களை எங்களுக்கு, கருப்பு அல்லாத மற்ற கலர்களை எங்களுக்கு உபயோகித்துக் கொள்ளலாம். அதே போல் சகோதரர்களே, எங்களுடைய தாடிகளை வளர்த்து வருவது, எங்களுடைய தாடிகளை வளர்த்து வருவதில் கூட நாங்கள் இந்த மாதிரி சமூகங்களுக்கு முரணாக நடக்க வேண்டும் என்று அந்த வழியையும் ரசூலுல்லாஹ் எங்களுக்கு காட்டி தந்துள்ளார். ஸஹீஹ் புகாரிலேயும் முஸ்லிமிலேயும் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸில் ரசூலுல்லாஹ் கூறுகிறார், "காலிஃபுல் முஷ்ரிகீன் அஹ்ஃபுஷ் ஷவாரிப் வ அவ்ஃபுல் லுஹா." முஷ்ரிக்கீன்களுக்கு மாறாக இருங்கள், மீசைகளை சுருக்குங்கள், வெட்டிக்கொள்ளுங்கள், தாடிகளை வளர்த்துக் கொள்ளுங்கள் என்று கட்டளையிட்டார். காரணம், முஷ்ரிக்களுக்கு இணை வைப்பவர்களுக்கு மாறாக இருந்து கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹ். அதே போல் சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ், அபூ ஹுரைரா அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹ் கூறியதாக, ஜுஸ்ஸு ஷவாரிப் வ அர்குல் லுஹா காலிஃபுல் மஜூஸ். நீங்கள் உங்களுடைய மீசைகளை சுருக்குங்கள், வெட்டிக்கொள்ளுங்கள். உங்களுடைய தாடிகளை வளர்த்துக் கொள்ளுங்கள், அதனை வெட்ட வேண்டாம். காலிஃபுல் மஜூஸ், மஜூஸ்களுக்கு மாறாக இருந்து கொள்ளுங்கள். காரணம், மஜூஸ்கள் நெருப்பை வணங்கி வரக்கூடியவர்கள், சிலைகளை வணங்கி வரக்கூடியவர்களுடைய ஒரு பழக்கம் என்னவென்றால், அவர்கள் தாடியை வெட்டுவார்கள், வலித்துக் கொள்வார்கள், மீசைகளை விட்டுவிடுவார்கள். இது ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறைக்கு, கட்டளைக்கு மிகவும் முரண்பாடான ஒரு செயலாக இருக்கின்றது. எனவே முஸ்லிம் ஆண்கள், எங்களுடைய முஸ்லிம் சகோதரர்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய உபதேசம், ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளைக்கு, ரசூலுல்லாஹ்வுடைய தடைக்கு நீங்கள் முரண் செய்ய வேண்டாம். உங்களுடைய மீசைகளை நீங்கள் சுருக்கிக் கொள்ளுங்கள், வெட்டிக் கொள்ளுங்கள். அதே வேளையில் உங்களுடைய தாடிகளை நீங்கள் வளர்த்து வந்து கொள்ளுங்கள், அதனை விட்டுவிடுங்கள். அதனை நீங்கள் தொட வேண்டாம், அதனை வெட்ட வேண்டாம். இது முற்றிலும் ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளைக்கும் தடைக்கும் முரணான ஒரு செயல். அதே போல் இவ்வாறு செய்வதன் மூலமாக நீங்கள் காஃபிர்களுக்கு, இணை வைப்போர்களுக்கு ஒப்பாக நடந்து கொள்வீர்கள். இதனை நாங்கள் தெளிவாக இந்த மேற்கூறப்பட்ட 2 ஹதீஸ்களில் இருந்து, ஸஹீஹ் புகாரி முஸ்லிமிலேயும் வரக்கூடிய ஹதீஸ் இப்னு உமர் அவருடைய ஹதீஸில் இருந்தும், ஸஹீஹ் முஸ்லிமிலே அபூ ஹுரைரா அறிவித்த ஹதீஸில் இருந்தும் தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். சகோதரர்களே, அதே போல் நாங்கள் எங்களுடைய வெளித்தோற்றத்தில், நாங்கள் அணியக்கூடிய ஆடைகளில் கூட காபிர்களுக்கு ஒப்பாக இருந்து கொள்ளக்கூடாது. நாங்கள் தெளிவாக பிரிந்து நடந்து கொள்ள வேண்டும். ஒரு சம்பவத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சார்கள், வயது முதிர்ந்த அன்சாரிகள் மீது ரசூலுல்லாஹ் வந்தபோது அவர்களுடைய தாடிகள் வெள்ளை அடைந்த தாடிகளாக இருந்தது. அப்பொழுது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி கூறுகிறார்கள், யா மஅஷரல் அன்சார் ஹம்மிரு வ ஸஃபிரு வ காலிஃபு அஹ்லல் கிதாப். அன்சார்களே, நீங்கள் உங்களுடைய தாடிகளை சாயம் போட்டு மாற்றிக்கொள்ளுங்கள். மஞ்சளோ
இல்லாவிட்டால் சிவப்பு சாயமோ மஞ்சள் சாயமோ கொண்ட அந்த சாயங்களை போட்டு உங்களுடைய தாடிகளுடைய அந்த வெள்ளை முடிகளை நீங்கள் சாயம் போட்டு மாற்றிக்கொள்ளுங்கள். அதன் மூலமாக நீங்கள் யகூதர்களுக்கும் நசாராக்களுக்கும் முரணாக நடந்து கொள்ளுங்கள் என்று இந்த ஹதீஸில் திட்ட தெளிவாக கூறுகிறார். இந்த ஹதீஸ் ஷேக் அல்பானி சஹீஹ் என்ற கூடிய ஹதீஸ் சில்சிலத் ஸஹீஹாவில் வரக்கூடிய ஹதீஸ். அப்பொழுது அந்த அன்சாரிகள் கூறுகிறார்கள், யா ரசூலுல்லாஹ், இன்னல் யஹூத அஹ்லுல் கிதாப் லா யதஸர்வலூன், அஹ்லுல் கிதாப் யதஸர்வலூன் வலா யத்தஸிரூன். அவர்கள் உள்ளாடையான சிறுவாள்களை போட்டு வருவார்கள், ஆனால் அதற்கு வெளியே நாங்கள் கூறுவது போல் சாரம் உடுக்காமல் இருப்பார்கள், வேட்டி போடாமல் இருப்பார்கள் என்று கூறிய போது ரசூலுல்லாஹ் கூறுகிறார், நீங்கள் உள்ளாடையான சிறுவாள்களை அணிந்து அதற்கு மேலே வேட்டியை கட்டி வந்து கொள்ளுங்கள், அதன் மூலமாக அவர்களுக்கு முரணாக நடந்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் கூறுகிறார்கள். அதன் போது அந்த அன்சாரி சஹாபாக்கள் இன்னும் ஒரு அம்சத்தை கூறி காட்டுகிறார்கள். அவர்கள் அந்த யகூதுகள் நசாராக்கள் தோள்கள் மூலமாக செய்யப்படக்கூடிய அந்த ஷூகளை அவர்கள் அணிகிறார்கள், ஆனால் செருப்பு போட மாட்டார்கள் என்று கூறிய போது, காலணிகளை போட மாட்டார்கள், செருப்புகளை போட மாட்டார்கள் என்று கூறிய போது ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு கூறுகிறார்கள், நீங்களோ அந்த ஷூகளை போட்டு அதை போல் செருப்புகளையும் காலணிகளையும் நீங்கள் போட்டுக் கொள்ளுங்கள், அதன் மூலமாக நீங்கள் அவர்களுக்கு முரணாக நடந்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் கூறுகிறார். அதற்கு பின்னே நாலாவதாக அந்த சஹாபாக்கள் கூறுகிறார்கள், இந்த யகூதுகள் நசாராக்கள் அவர்களுடைய தாடியை நீக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், அதே வேளையில் அவர்களுடைய மீசையை விட்டுவிடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நீங்கள் உங்களுடைய மீசைகளை சுருக்கிக் கொள்ளுங்கள், வெட்டிக் கொள்ளுங்கள், உங்களுடைய தாடிகளை விட்டுவிடுங்கள், அதன் மூலமாக அவர்களுக்கு முரணாக நடந்து கொள்ளுங்கள், அஹ்லுல் கிதாப் யஹூத் நசாராக்களுக்கு நீங்கள் முரணாக நடந்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே சகோதரர்களே, இந்த ஒரு ஹதீஸில், ஒரு சம்பவத்தில் 4 அம்சங்களில் யகூதுகளுக்கு நசாராக்களுக்கு நாங்கள் முரணாக எங்களுடைய வெளித்தோற்றத்தில், எங்களுடைய தாடிகளில், நாங்கள் அணியக்கூடிய ஆடைகளில், அதேபோல் காலணிகளில் கூட முரணாக நடந்து கொள்ள வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் எங்களுக்கு இவ்வாறு அல்லாஹ்விடத்திலிருந்து வஹீ மூலமாக எங்களுக்கு உபதேசங்களை தந்துள்ளார். அதேபோல் சகோதரர்களே, இன்னும் ஒரு சம்பவத்தில் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமீருல் முஃமினீன் ஆகிய போது, முஃமின்களுடைய ஒரு தலைவராக ஆகிய போது மதீனாவுக்கு வந்து ஒரு ஹுத்பாவை செய்கிறார். அப்பொழுது அந்த ஹுத்பாவில் அந்த வேளையில் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஜும்ஆ பிரசங்கத்தில் இருந்தபோது தமது காவலர் ஹாரிஸ் காட் கிட்டே இருந்து அவருடைய கையில் இருந்து ஒரு முடி கோத்தினை எடுத்துக் கொள்கிறார். ஹுத்பா செய்யும் போது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய காட், தனக்கு காவல் செய்யக்கூடிய காட் கிட்டே இருந்து ஒரு முடிக்கோத்தினையை எடுத்துக்கொண்டு கூறுகிறார், மதீனா வாசிகளே, உங்களுடைய உலமாக்கள் எங்கே? உங்களுடைய உலமாக்கள் எங்கே இருக்கிறார்கள்? இந்த மாதிரி முடிக்கோத்தினை எடுத்துக்கொள்வதை ரசூலுல்லாஹ் தடுத்துள்ளார் என்று நான் செவிமடுத்தேன். பனு இஸ்ராயில் சேர்ந்த பெண்கள்
இந்த மாதிரி முடிக்கோத்தினை எடுத்துக்கொண்டு அவர்களுடைய முடிகளோடு சேர்த்து செய்யும் அதன் காரணத்தினால்தான் அவர்களுக்கு அழிவுகள் வந்தது, அவர்கள் மீது அழிவுகள் இறங்கியது என்று ரசூலுல்லாஹ் கூறியதை நான் செவிமெடுத்தேன் என்று முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாக ஸஹீஹ் புகாரிலே வந்துள்ளது. சகோதரர்களே, பனு இஸ்ராயீல்கள் அவர்களுடைய பெண்கள் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த முடிகளுக்கு தலைமுடிகளுக்கு மேலாக அதிகமாக முடிக்கோத்திகளை எடுத்துக்கொண்டு அதனை சேர்த்து அவர்களுக்கு அதிகமாக முடி இருப்பது என்று காட்டிக்கொண்டார்கள். இந்த செயலை ரசூலுல்லாஹ் சபித்துள்ளார். லஅனல்லாஹ் அல்-வாஸில வல் முஸ்தௌஸில. யார் அந்த செயலை மற்ற பெண்களுக்கு செயல்கிறாரோ அவர்கள் இருக்கக்கூடிய இயற்கையான முடிகளோடு சேர்த்து மற்ற இயற்கையாக இல்லாத அதிகமாக முடியை கோர்த்து விடுகிறார்களோ அவர்களை ரசூலுல்லாஹ் லஅனத் செய்துள்ளார்கள், சபித்துள்ளார்கள். எனவே நாங்கள் இந்த செயலில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். முஸ்லிம் பெண்கள் இந்த செயலை செய்வதிலிருந்து மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சபிக்கப்பட்ட ஒரு செயல். இயற்கையான முடிக்கு இயற்கையாக இல்லாத மேலதிகமாக இன்னும் ஒரு முடி கோத்திரை கொண்டு அதனை நாங்கள் சேர்த்து காட்டுவது, ஒரு பெண் கிட்ட அதிகமாக முடி இருப்பது என்று காட்டிக்கொள்வது. இந்த செயல் பனு இஸ்ராயீல் அந்த சமூகத்திலிருந்து பெண்கள் செய்த செயல். இந்த செயல் அவர்கள் மீது அழிவுகள் இறக்கி வைக்கப்பட்டதற்கு ஒரு காரணமாக இருந்த செயலாக இருக்கின்றது. எனவே செயல்களை, சகோதரர்களே, நாங்கள் இந்த மாதிரி செயல்களை மிகவும் சாதாரணமான ஒரு செயல்களாக எடுத்துக்கொள்ளக் கூடாது. எதனை ரசூலுல்லாஹ் தடுத்துள்ளாரோ அதனை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். எதனை ரசூலுல்லாஹ் சபித்துள்ளாரோ எந்த செயலை நாங்கள் அதனை தவிர்த்து கொள்ள வேண்டும். எங்களுடைய பெண் மக்களை, எங்களுடைய பிள்ளைகளை இந்த மாதிரி முரண்பாடான செயல்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய பெண்களை, பிள்ளைகளை இந்த மாதிரி காபிர்களுக்கு ஒப்பாக இருக்கக்கூடிய செயல்களில் விளைவிக்க கூடாது. அதற்குரிய தரமான அறிவுகளை, தெளிவுகளை நாங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இன்ன செயல்கள் காபிர்களுக்கு ஒப்பாக நடக்கக்கூடிய செயல்கள் என்று நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். அவ்வாறு அவர்கள் செய்யக்கூடாது என்று நாங்கள் தடை செய்ய வேண்டும். இது எங்களுடைய கடமை. ரசூல் அல்லாஹ் தபாரக வ தஆலா மறுமை தினத்தில் எங்களுடைய பொறுப்புகளை பற்றி எங்களுக்கிட்டே வினவுவான், கேட்பான் சுப்ஹானஹு வ தஆலா. எனவே சகோதரர்களே, நாங்கள் இந்த சபையில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு யஹூதர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு முரணாக அவர்களுக்கு குறிப்பான செயல்களில் நடந்து கொண்டார். அதிலே முக்கியமாக பெருநாள் தினத்தில் நாங்கள் அவர்களுக்கு ஒப்பாக அவர்களுடைய பெருநாளில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைந்து அவர்களுக்கு ஒப்பாக பெருநாள் கொள்ளக்கூடாது. அதிலே முக்கியமாக கிறிஸ்தவ பெருநாளான கிறிஸ்துமஸ் தினத்திலும் சரி, இல்லாவிட்டால் கிறிஸ்துமஸுக்கு பிறகு வரக்கூடிய நியூ இயர் பெருநாளாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி தினங்களில் நாங்கள் கலந்து கொண்டு கொண்டாடுவதோ மகிழ்ச்சி அடைவதோ இஸ்லாமுடைய அகீதாவுக்கு, கோட்பாடுக்கு முரணாக வரக்கூடிய செயலாக இருக்கின்றது என்பதனை நாங்கள் மேற்கூறப்பட்ட ஆதாரங்கள் மூலமாக இன்ஷா அல்லாஹ் அறிந்து கொண்டோம், அதற்குரிய தெளிவை பெற்றுக் கொண்டோம். எனவே நாங்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடி, அல்லாஹ்வுடைய திருப்தியை தேடி வாழக்கூடிய, தௌஹீதை நிலைநாட்டி வாழக்கூடிய உண்மை முஸ்லிம்களாக அல்லாஹ் எங்களை ஆக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, எங்களுடைய பாவங்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பு தந்து எங்களுக்கு, எங்கள் அனைவர்களுக்கும் சொர்க்கத்தை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த மஜ்லிஸை முடித்துக் கொள்கிறேன். வல்லாஹு தஆலா அஅலம். وصلى الله على نبينا محمد وعلى آله وصحبه وسلم. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.
والحمد لله رب العالمين وجزاكم الله خيرا.